நான் செய்திக்குள்ளே போகிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீதி உள்ள பிதா. அப்போ பிதா நீதி உள்ளவராக இருந்தால் குமாரன் நீதி உள்ளவராக இருக்க முடியும். இன்னைக்கு நீதியே இல்லை, உலகத்திலே நீதி இல்லை. வேதம் சொல்கிறது, நியாயசனத்தை நோக்கி பார்த்தே அங்கே நீதி இல்லை. இது அந்த உலகம். இந்த நூற்றாண்டு நம்ம பார்க்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். நீதி உள்ள ஒரு பிதா. அப்படி அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை துதிக்கிற வாழ்க்கையில் நீதி இருக்குதா? ஊழியர்களே, வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா? விசுவாச பிள்ளைகளே, நீதியா வாழறீங்களா? ஆராதனைகளே, தேவனுக்கு கொடுப்பதிலே, தேவனுடைய காரியங்கள் நீதியா இருக்கிறீங்களா? திரும்ப சொல்கிறேன், நீதி உள்ள பிதா. வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தன்னை போல இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புதான். என்னை போல என் பிள்ளை இருக்கணும். ஊழிய எதிர்பார்க்கதான் என் பிள்ளை ஊழியம் பண்ணணும். ஒரு அட்வொகேட் மகன் அட்வொகேட்டா மாறுறதா அந்த அட்வொகேட்டுக்கு ஆசை. ஒரு டாக்டர் விருப்பம் எல்லாம் என் மகன் டாக்டரா வரணும். அப்படி ஏன்னால் நீதி உள்ள ஒரு பிதா. வாட் யூ எக்ஸ்பெக்ட்? அவர் எது எதிர்பார்க்க தெரியுமா? ஒரு நீதி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீதியே இல்லை. சபையிலே நீதி இல்லை, ஊழியத்தில் நீதி இல்லை, பேச்சிலே நீதி இல்லை, கொடுக்கல் வாங்கலிலே நீதி இல்லை, பல துறைகளில் நீதி இல்லை. நீங்க எந்த துறையில் இருந்தாலும் நீதியா இருக்கிறீங்களா? உங்க சம்பளமே உங்களுக்கு போதும். நீதியா இருக்கிறீங்களா? எந்த துறையிலும் இருங்க. பி எ மேன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உலகம் சொல்லும், ஒரு நாள் சொல்லும், நீதிமான். பிள்ளையாம் சொன்னான், நான் நீதிமான் போல மறிப்பேனாக. செல்வந்தனாய் மறிப்பது முக்கியம் அல்ல, ஒரு செலிபிரிட்டியாய் மறிப்பது முக்கியம் அல்ல, ஒரு நீதிமானாய். திரும்ப இந்த உலகத்துல அதுக்கு மதிப்பு இல்லை. கவனிங்கள், இந்த உலகத்துல இங்க மதிப்பே இல்லை. அதாவது துன்மார்க்கனுக்கு அங்க மதிப்பு இல்லை, நீதிமானுக்கு இங்க மதிப்பு இல்லை. துன்மார்க்கன் அங்கே அறியப்படான், நீதிமான் இங்கே அறியப்படான். நீங்க நீதிமான்களை வாழறவங்க எவ்வளவோ பேர் பார்க்கிறேன். They don't be recognized. அவர்கள் கனம் பண்ணப்படுவதில்லை, அவர்கள் பேசப்படுவதில்லை, அவர்களை யாருமே மதிக்கல. எனக்கு தெரிந்த பல ஊழியர்கள் வெரி 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 ரைச்சஸ் பீப்புள், ரொம்ப நீதிமான் சின்ன சின்ன காரியங்கள கூட. ஆனா உலகம் அவங்களை கனம் பண்ணவே இல்லை. ஆனா உலகம் கனம் பண்ணவே இல்லையோ, பரலோகம் அவளை கனம் பண்ணுகிறது. இன்னைக்கு அதாவது அக்கிரமங்கள் தான் கிரமங்களா இருக்கிறது,